இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த சப்பானி புண்ணிய எழுத்துடைய ஸ்ரீராசிரி ஆயிரம் கண்ணுடையால் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களுடைய தலைமையில இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாடகத்துக்காக வருகை தந்திருக்கும் ஊர் பொதுமக்கள், கோயிலை சேர்ந்த அங்கத்தினர்கள், இன்னும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் இன்னும் நமக்காக அன்பளிப்பு செய்தாரே ஐயம் பெருமாள் ஆனந்தன் ஐயா அவர்களும், இன்னும் ஜெயபால் ஐயா அவர்களும், இன்னும் ஐயம் பெருமாள் ஐயா அவர்களும், இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒன்றியம் ஜெயக்குமார் ஐயா அவர்களும், செல்வகுமார் ஐயா அவர்களும் இது நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவர்களும் இது நமக்கு சாப்பாடு போட்டாங்களே சொன்னியா என்னடா சரி சொல்லுங்க. சாப்பாடு போட்டார்கள் என்ற அன்னதானத்தை வழங்கி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். வெள்ளலாய் வேட்ட குதிரை விஞ்ஞாபனம் வண்டி தடுக்கு வாடாவல்லி சோழிப்பை சுக்குமா தடி தாரை தப்பட்டை புஸ்தக அளவிருது குலவிருது விருது 32 ஆயுதம் 18 அரக்குமா கோட்டி அழிக்கு பிறந்த அதிவி அனைவர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து பெரு விழாவாக கொண்டாடி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அருகுபோர் வேறுமணி அலைய போல் தலவழைத்து நோய் நொடி இல்லாம ஆண்டவருடைய அருள்வெட்டு எலுமிச்சகனி எதிர்கடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும். ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ மகாபாரதத்துல மகனவரத்தன் அரவான் சட்டை என்ற நாடகத்துல நான் தற்பார் விஷயமா வந்தனே. நான் யாரு, என் பெயர் என்ன, இது என்ன, இது ஊதி கேத்தீங்க வாயில விட்டுருவை. அதுக்குதான் செக்ஸ் படம் பார்க்காதனான்னு சொல்றது. செக்ஸ் படமா? எல்லாரும் டச் செல்ல இப்படி இப்படின்னு வாயில தான் விட்டுக்கிட்டு திரிகிறீங்க. அதெல்லாம் வருதா? நான் யார் தெரியுமா?
பொறுமை கோல் மண்ணா பொறுமை. புரிந்ததா என்ன? ஒண்ணும் புரியலீங்களே. பூலோகம் 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 போர்லோகம் பூலோகம் பூலோகம் புலுலோகம் பூலோகம் 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 போர்லோகம் தனலோகம் தவலோகம் பூலோகம் தவளை ஓக்கும் ஓக்குட்டு மாயில்லாத ஜீவன். அதுவும் ஒரு ஜீவராசி தாங்க. செய்துங்க. அட்டியாத புள்ள படியாதான். ஏய் தனலோகம் தவலோகம் தவலோகம் என்ன பலமா சொல்லு. தவலோகம் தவலோகம் ஈரேழு 14 புகழ்களில் வாழ்கின்ற வாழ்கின்ற ஈரேழு 14 புகழ்களில் வாழ்கின்ற ஈரேழு 14 புலோடு வாழ்கின்ற என்ன பலமா சொல்லு. ஈரேழு 14 புலோடு வாழ்கின்ற என்ன பலமா சொல்லு. ஈரேழு 14 புலோடு வாழ்கின்ற என்ன பலமா சொல்லு. அம்மா புண்டை. இன்னும் எவ்வளவு பலமா சொல்றது? 8க்கு 16 கோலங்கள் வசிக்கின்ற 16 கோள்கள் வச்சுக்கின்ற அமரரு சித்தரும் அமரரு சித்தரும் அமரரு சித்தரும் அமரரு சித்தரும் கிண்ணறு கருடரும் இன்னைய திரடணும். கிண்ணிய திரண்டோம் கிண்ணறு கருடரும் இன்னரு கிரீடரும் அந்தரவாசிகள் அந்தரவாசிகள் ஆகாயவாசிகள் ஆகாயவாசிகள் போகபூமிகள் 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 பூமியில் விஞ்சையர் விஞ்சையர் வீதையர் வீதையர் சீக்கையர் பூமியை குப்பை மொண்டி அதெல்லாம் ஒண்ணு கேட்டு நீங்க கோதையிலையும் நான் ஒரு 2 3 சேர்த்துக்கிட்டேன். சரி சகல தேவர்களும் போட்டுபடியாகிய மோட்டுபடியாகிய பெயரோ சாமி மகாராஜா நண்பா இப்பேற்பட்ட மகாவீரனை பெற்றாங்களே எங்க அப்பா நாளொரு வண்ணமும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் பொழுதொரு மேனியும் வாடா மகனே வாடா மகனே வாடா மகனே வாடா மகனே வருங்கால இளவரசா இளவரசா கண்டே தேனே கண்டார் ஒளிட்டு பயனே என்று என்னை இன்றெடுத்த தாயாரே மகாராஜா எங்க அம்மா யாருங்க? பாதாள நாகலோகத்தை ஆளக்கூடிய ஆளக்கூடிய நாகக்கண்ணி என் தாய். நாகக்கண்ணி. ஆமா தாயோ நாகக்கண்ணி என்று சொல்றீங்க. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டுமில்ல? தந்தை யாருங்க? சரியான கேள்வி. எங்க அம்மாவே மனமுடித்தாரு. மனமுடித்தாரு. எங்க அப்பா உங்க அப்பா ஏங்க வயிற்று வலிய ஒரு செவன பொண்ணு வாங்கிட்டு வரட்டுமா? புடிச்சுக்கிட்டீங்களே. ஆனந்த சந்தோஷமாடா மடையா அப்பாவை நினைச்சா யாருங்க அவரு? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? அவர் எக்குலத்தை சேர்ந்தவர். குலத்தை சேர்ந்தவர். அவர் முஜபலவர் வாக்கியம் என்ன? என்ன? உங்க அம்மாவை கேட்டா தெரியுங்க அவருடைய பலத்தை பத்தி. எங்க அம்மால ஆமா ஆமா அவங்களுக்கு தெரியும். நந்தங்க பாடிவான சந்திரகுலம்
எங்க அப்பா அப்பா அர்ஜுன மகாராஜன் அர்ஜுன மகாராஜன் எங்க அப்பா சண்டாள அர்ஜுன மகாராஜன் இப்படி நான் மகனாக பிறந்து ஒரு தாய்க்கு நான் ஒரே மகன் போதாதா போதுங்க ஊரை கெடுக்கிறதுக்கு உலகாலடா மடையா அப்படி பிறந்து இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்துல எனக்கு நேரிட்ட மகன்கள் யாரு அதை நினைத்தா என் உள்ளமெல்லாம் கல்லடி பட்ட கண்ணாடி போறனா உன்ன போறனா வரண்டாரா மிளக காத்தாளுக்கு கண்டா கத்தி அடிக்கிற வரண்டாரா டேய் பட்டு பட்டு வச்சு போடுவேன் ஏன் எதிரி பேசிட்டு இருக்க வரண்டாரா கம்மனு தாக்கணும் உனக்காக எதிரி எனக்கு உனக்கு எதிரின்னா எனக்கு எதிரிக்க மாட்டான் பார்த்தேன் எனக்கு எதிரிக்கிறாங்க என்னுடைய எதிரி தானே உன்னுடைய எதிரி எனக்கு ஒரு எதிரிக்கிறாங்க உனக்கு ஒரு எதிரியா என்னடா அநியாயமா இருக்குது பின்னா பின்ன பன்னிக்கறி கடைக்காரன் ஏடா பன்னி கடைக்காரன் உனக்கு அப்புறம் எதிரி உங்ககிட்ட ஒரு நாயங்க 30 வருஷமா ஒரே கறி கடையில பன்னிக்கறி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு கூத்து இல்ல பெரம்னா தவம் போட்டாங்க ஒரு 30 கிலோ பன்னிக்கறி கடனா எடுத்து விட்டேன் 3 மாசமா கட்டல கண்டா கட்டி எடுக்கிறானே கொடுத்துட வேண்டியதானே காய்ச்சி இருந்தா தானே கொடுப்பேன் ஏங்க அது மட்டும் இல்லாத 30 வருஷமா நான் கறி எடுத்துட்டு இருக்கறல 30 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கிலோனா கூட 30 வருஷத்துக்கு 30 கிலோ போனஸ் கொடுக்கணுமா இல்லையா ஆமா ஆமா டேய் உங்க தாத்தன் வளர்த்தி கோமலே மிஞ்சி போய் தாத்தனுக்கு என்ன புண்டையா தெரியும் டேய் விடுங்க விடுங்க டேய் நான் பயந்தாயடா
வெங்காயம் கூட்டாங்காயம் நீங்களும் பாரு கண்டுக்கிட்டீங்க. சின்ன தொலைடா தாயலி. டேய் ஓய் என் தாயோட பிறந்த தாய் மாமை எனக்கு நேரிட்ட விரோதி. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு தாய் மாமா உறவு சாகுள்ள முட்டு தேவன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏன் தாய் மாமா எதிரி? மாமச்சனை எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு வேணும் வேணும். ஆனா தாயோட பிறந்த தாய் மாமை உனக்கு ஏன் எதிரி? எதனால எதிரி? எதனால எதிரி? எதனாலங்க எதிரி? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி என் பிறப்பின் ரகசியம் என்ன? என்ன? டேய் ஓய் நண்பன வர மாதோ நண்பன கருவே உருவாகி என் தாயோட வயிற்றில நாங்க அறுபது தரித்த மூணாம் மாதம் என் தாயுடைய வயிற்றில அது முகமது வேலைக்கோ தந்தாங்க மூணா நல்ல மாதத்திலோ என் தாய்க்கு அது அடிவயிறு கடக்கும் என் தாயோட வயிற்றில நான் அடி எடுத்து வைத்தேன்.
நான் எட்டி நடந்தேன் என் தாய் இடத்துல நான் கருதரிச்சை 3ஆம் மாதம் என் தாயுடைய முகம் வெளுத்தது 5ஆம் மாதம் என் தாய்க்கு அடி வயிறு கணக்க 7ஆம் மாதம் என் தாயோட வயிற்று எட்டி உதைச்சை 8ஆம் மாதம் நான் எட்டி நடந்து பழக ஆரம்பிச்சேன் 9ஆம் மாதம் ஓடுவதும் கொடியாடுவதும் என் தாய்க்கு பல இன்னல்களை கொடுத்தாய். அப்ப அந்த கேடுகட்ட ஐயோய்க்கு மட்டையை எடையை மரக்கோல் பிடிக்கும் அந்த கோழி குஞ்சு தேடி கோமாளி பையை ஒரே அடியில பல்ல அப்படியே கரகாரன் ஓட்டி போயிடும். ஏண்டா கோழி குஞ்சு தேடி கோமாளி பையங்கற ஒரு நாள் சாராயத்துக்கு இல்லாத என் பாட்டி கொஞ்சம் பிடிச்சேன். சரி இதெல்லாம் வெளியிட்டு கூடாது. டேய் அவனுக்கு ஒரு பேர் அப்படிடா. இந்த எதிரியா? ஆமா கோமாளின்னு எண்ணியா காட்டி. ஒரு நாள் நாகலோகம் வந்தான். சரி அண்ணா இந்த குழந்தை கருதலித்தில் ஆழ்ந்தவர்களாக எனக்கு நித்திர சுகம் இல்ல, அதனால இன்று இருந்து ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அன்று இரவு நாகலோகத்துல அந்த கண்ணை கதை சொல்ல தொடங்கினான். அன்றாடு நித்திரை இல்லாத என் தாய் ஒரு சொல்லு 2 சொல்லு 3 சொல்லு ஊங்கொட்டனா நித்திரை அடைந்துட்டா. சரிங்க கண்ணனுடைய கதை வீணாக கூடாது என்று விடி வரைக்கும் அந்த கதை ஊங்கொட்டனை வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு. ஆமா சரிங்க கதையும் முடிந்தது, பொழுது வெடித்தது. கண்ணம் பார்த்தா, தங்கா நான் சங்குதுவாரி போறேன் கதை சொன்னனே கேட்டியம்மா அப்படின்னா, அண்ணா நான் 3 சொல்லுதான் ஊங்கொட்டனே. அப்ப நீ என்ன கதை சொல்லனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, நாணத்தால் அறிந்த கண்ணை இந்த கதை யார் கேட்டிருக்க முடியும்? இந்த வயித்துல இருக்கிற சிசுவு தான் கேட்டிருக்கணும். இவனை விடக்கூடாது, இவனை விட்டா அவனே கடவுளாகுவான் அப்படின்னு எண்ணம் கொண்ட கண்ணை, தங்கா உனக்கு பிரசவ வலி ஏற்பட்டா எனக்கு சொல்லி அனுப்பு, உனக்கு மருத்துவ சீவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த எட்டையை 10 மாதம் அடைந்தது. என் தாய்க்கு பிரசவ வலி. அந்த கேடுகட்ட துரோகி உலகத்திலேயே நடக்காத ஐயோக்கித்தனம் கூட பிறந்த தங்கை என்று பாராம மருத்துவம் பார்க்க வந்த அந்த எட்டையை ஆமா எங்கேயாவது கேள்விப்பட்டியா? எங்கேயும் கேள்வி பார்க்கல. அருமையான குடும்பங்க. எங்க அம்மாலையும் கேதி சொல்றியா? இல்லைங்க, ஆமா உங்க அண்ணன் உங்க மாமனை தாங்க சொல்றேன். அப்படி சொல்லு.
நண்பா மகாராஜா என்னை கொல்ல கண்மறை கத்தி அப்பதான் தொப்புள் கொடி இருக்க கண்மறை கத்தி கொண்டு வருவாங்க. கண்மறை கத்தி அது நாளடைவுல தான் கம்பர கத்தி கம்பரை கத்தி ஆயிடுச்சு. ஆமா அதை கொண்டு வந்து என் கழுத்த இருக்க வந்தான். கண்ணை நம்மள கொன்னுடுவான் விடக்கூடாதுன்னு காலால அந்த கூனி அவதாரம் கொண்ட கண்ணனை கட்டி கண்ணனத்துல தட்டி தட்டி ஓடினேன் தாயுடைய உதரம் காயாம குமலாய மலை ஓடினேன். ஆமா ஏங்க தாயிலையும் உதரம் காயாம சிறு சிறு குழந்தையா இருக்கும் போது உபலாய மலையில போய் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றிய. அங்க நீ எதை சாப்பிட்டு இந்த சோட்டு ஆன இதெல்லாம் மேடம் கேட்பாங்க. பின்ன எப்படி பின்ன ஒரு குழந்தையா போனா இந்த சோட்டு ஆளாகிறீ எப்படி அந்த பௌத்துக்கு என்ன பண்ண? அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. சொல்லுங்க சோத்துக்கு என்னங்க பண்ணீங்க? நீ சோத்துக்கள் என்ன பண்ணுவ? நான் தாயோடைய உதரங்காயாம உபலாயம் போடிய போனீங்க. உன்னை யாரு வளர்த்தனா? வளர்த்துறாங்க. நீ எப்படி வளர்ந்த? நான் கேட்பேன். அதுக்கு தாங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. என்ன யாசோ புண்டையா சொல்லுங்க. ஏன் அந்த உபலாயத்துல யாரு எடுத்து வளர்த்துறாங்க தெரியும்? நம்ம எனக்கு அஞ்சு தலைச்சென்னாகும் எனக்கு கட்டி வேற குடிக்கும். கண்ணழகு அரை வந்து குடிக்கும் எனக்கு பால் கொடுக்கும். எனக்கு அண்டி நெகல் பிடிக்கும். யானை யானை நீர்குளிக்கும். சிங்கம் பால் கொடுக்கும். சிறுத்தை தாளாட்டும். இப்படி கானகத்து மிருகங்கள்லாம் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த மிருகத்தோடு மிருகமா மனிதரோடு மனிதர்களா கண்ணை என்னைக்காவது இந்த வழியில வருவான் அவனை கொல்லணும் அப்படின்னு கத்தி தீட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க. கண்ணல கிடைச்சா போறனா போறீங்களா? புடிச்சு அப்படியே கஜ கஜா கஜ கஜா கஜ கஜா கசகசா லவங்கம் பட்டை பிரியாணி இலை எல்லாம் போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். என்னை அவமதிப்பது போல இருக்கிறது. நீ பேசுவது என் கோபத்தை தூண்டுவது போல இருக்கிறது. நீ பேசுவது என் புலனை தூண்டுவது போல தெரிகிறது. எதுக்குல பேசலாம்? இப்படி இருக்கு வேலையில
அன்னையாலும் கண்ணே வந்திருக்க. கண்ணே மகனே, உன் அன்னையால் வந்திருக்க, உனக்கு எதுக்குப்பா இவ்வளவு கோபம்? உன்னை பெத்த தாய் நான் வந்திருக்கம்பா, இவ்வளவு தூரம் இந்த இருமலை சாரல் தேடி. ஆமா, தூரம் மாடி கண்ணா இருக்கட்டும், தனி வச்சுக்கலாம். உன்னுடைய அவதாரங்களை அனைத்து தெரிந்தவன் நானு. ஏண்டா அன்னைக்கு வந்திய அதே மோகினி அவதாரம் கண்ணன் தானே நீ? அவருடைய கண்ணு, நான் தாங்க கண்ணு, கண்ணு. ஓ, உனக்கு கண்ணு தெரியாது. ஆமாங்க. பாடா என் கள்ளமொழி. ஏ கண்ணா, ஆமாங்க. பொண்ணத்தான் தான் தேடி எடுத்தேன். ஆமாங்க. என்னையா? ஆமா. சரிங்க. போன் பண்ணா வந்துடுறேன். உன் பேர் என்ன? என் பேர் தாங்க கண்ணு. எதுக்கு உனக்கு கண்ணனு பேர் வச்சாங்க? கண்ணு பெருசா இருந்தாங்க கண்ணனு பேர் வச்சாங்க. ஏண்டா வேற பேர் வைக்கலாம்ல? என்னன்னு? டேய், ஓய் ஒரு கந்தை, முருகை, வடிவேலை, சுப்பிரமணியை இப்படி வைக்கலாமல்ல? அப்படி வச்சிருங்க. எதுக்குடா உனக்கு கண்ணனு பேரு? அத்தாங்க கண்ணு பெருசா இருந்தால கண்ணாண்டா இந்த பேர் தான் வச்சிடணுமா? கண்ணனை கட்டாவே எனக்கு புரிய. இன்னையிலிருந்து உன் பேர் என்ன? என்ன சொல்லுங்க? டேய், ஓய் உன் பேர் என்ன? கண்ணன். கண்ணன் பேர் வைக்க கூடாது. சரி, கோவையில வச்சுக்கா. நாங்க கூதையினா. ஆமா, எல்லாம் கொஞ்சம் கூட வச்சுக்கோ. பணம் வாரு. சரி சரி போறேங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.